வணக்கங்க. நம்ம ஊர்ல இப்போ விலைவாசிய பத்தி ரொம்ப டிபேட் இருக்கு. விலைவாசியே ஏறல அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஜான்வரி 1, 2013ல என்னென்ன விலை இருந்தது? இன்னைக்கு என்ன விலை இருக்கு? தங்கம் அன்னைக்கு என்ன விலையில ஏன்னா தங்கம் தான் கரெக்ட் இண்டிகேட்டர். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தங்கம் விலை எவ்வளோ ஏறி இருக்கு? இந்த தங்கம் விலைக்கு அகெயின்ஸ்டா மத்ததெல்லாம் என்ன ஏறி இருக்குன்னு பார்த்தோம். ஜான்வரி 2013 அன்னைக்கு தங்கத்தின் விலை 2876. இன்னைக்கு தங்கத்தின் விலை 7125. 148% ஏறி இருக்கு. யுஎஸ் டாலர் வந்து 53.40 ₹53.40 இருந்தது. இன்னைக்கு ₹85.24 இருக்கு. 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்களே எங்க வேணா பார்த்துக்கலாம். அப்பனா இது என்னன்னா, கோல்டு நாட் ஒன்லி இன் ருப்பீ டெர்ம்ஸ் ஏறல, டாலர் டெர்ம்ஸ்லயும் ஏறி இருக்கு. ஏன்னா அது ஒரு 1000 சொச்சம் இருந்திருக்கும். இன்னைக்கு 2600 ஆயிருக்கு. ஸோ கோல்டுங்கிறது ஏன் யூனிவர்சல் இண்டிகேட்டர்னா, கோல்டு விலை தான் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லும் விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குன்னு. ஸோ கோல்டு விலை 148% ஏறி இருக்கு இந்த பீரியட்ல. ஸோ என்னெல்லாம் ஆயிருக்குன்னு பாருங்க. நீங்கள் தங்கத்திலேயே சம்பளம் வாங்கியிருந்தாலும் உங்கள் கதி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேசுகிறோம். விலைவாசி ஏறி இருக்கா இல்லையா இந்தியாவிலன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் தங்கத்தை வச்சிருக்கிறேன். ரெக்கார்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டாலர் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம நான் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். நான்வெஜ்ஜை நான் எடுக்கலை. நான்வெஜ்ஜை நீங்களே பார்த்துக்கோங்க. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ₹13 ஒரு கிலோ இருந்தது 2013ல். இன்னைக்கு ₹62 ஒரு கிலோ. 377% ஏறி இருக்கு. தங்கத்தோட டபுள் ரேட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. தக்காளி ₹16 கிலோ 2013ல். இன்னைக்கு ₹80 கிலோ. 400% ஏறி இருக்கு. தங்கம் வந்து 148% ஏறி இருக்கு. தங்கத்தோட டபுள் ஏறி இருக்கு. தக்காளியை வாங்கி நம்மளால் 10 வருஷம் அழுகாமல் வச்சிருக்க முடிஞ்சதுன்னா, தங்கத்தோட உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் பொட்டேட்டோவும் தக்காளியும் கொடுக்கும். அரிசி ₹22 கிலோ. இன்னைக்கு ₹64 ஒரு கிலோ. அதே அரிசி 195% இன்க்ரீஸ். வெங்காயம் ₹18 கிலோ. இது வந்து இது இன்னைக்கு ₹65 கிலோ. 260% இன்க்ரீஸ். தூர்தால் பருப்பு ₹45 கிலோ. இன்னைக்கு ₹160 கிலோ. 255% இன்க்ரீஸ். பால் இருக்கிறதுலே இதுதான் கம்மி. இதுவும் சிலிண்டரும் தான் கம்மி. பால் வந்து ₹24 ஒரு லிட்டர் இருந்தது. இன்னைக்கு ₹60 ஒரு லிட்டர். 150% இன்க்ரீஸ். இருக்கிறதுக்குள்ளே இதுவும் எல்பிஜி சிலிண்டர் ₹405 இருந்தது. இன்னைக்கு ₹1000 இருந்தது. அந்த ₹405 இருக்கும்போது ஒரு ₹100 ₹150 உங்களுக்கு சப்சிடியாக திரும்பி கழிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சப்சிடி இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் தான் எடுத்தாங்க. அந்த சப்சிடி வந்து 12 சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை போட்டிங்கன்னா அது ₹250. அந்த இது ரேட்டுக்கு மேலே ஏறிடும். பெட்ரோல் ₹68 ஒரு லிட்டர். இன்னைக்கு ₹100 ஒரு லிட்டர். ஆனால் பெட்ரோல் டாலரில் $148 இருந்தது. அப்போது $148 கச்சா எண்ணெயில் இருந்தது. இன்னைக்கு கச்சா எண்ணெய்க்கு $69 தான் இருக்குது. வெளிநாட்டில் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து 50% ஏற்றிருக்காங்க. இதில் என்னென்னா, டாலரோட விலை ஏறினதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட விழுந்தது 50%, 100% விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் டாலரோட கம்பேரிசன் பண்ணால் கூட இந்த 68லேருந்து ₹100 ஏறிக்கூடாது. ஏன்னா டாலர் 60% விழுந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலை 148லேருந்து 69 இறங்கியிருக்கு. இந்த டாலர் ஏற்றினதுக்காக நீங்கள் 60% ஏற்றிருந்தா கூட 68ங்கிறது இன்னும் கம்மியாக தான் ஏறி இருக்கு. ஸோ இது ரொம்ப கிளியர். ஏன்னா விலை பாதி 68ங்கிறது 34 இருக்கும். 34 நீங்கள் இப்போ ₹20 ஏற்றிருந்தா கூட ₹54 இருக்க வேண்டிய கச்சா பெட்ரோல் வந்து ₹100 விற்குது. ஆக மொத்தம் இது 12 எசென்ஷியல் கமாடிட்டி. இதை வந்து நான் இன்னும் பிரித்து 2014லேருந்து 2019, 2019லேருந்து 2024, 2014லேருந்து 19 கம்மியாக ரேட் ஏறி இருக்கு. 2019லேருந்து 2024 ஜாஸ்தியாக ஏறி இருக்கு. இப்போ என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாடிட்டி வந்து சிம்பிளாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜஸ் நிறைய வந்திருக்கு.
ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு சரியான சமயத்தில் வந்து சரியான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் அப்படின்னு நிலை ஏறி இருக்கு. ஏன்னா டிமானிட்டைசேஷன் போது ஒரு அடி, பெரிய அடி. அதனால் வந்து வண்டி எப்படின்னா லாரி பஸ்ஸில் ஃபாஸ்ட்டாக போகும். லாரி நின்றுடுச்சுன்னு வைங்க, அந்த லாரி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்பி லாரியை ஸ்டார்ட் பண்ணி உடனே ஓட்ட முடியாது. அது மாதிரி எக்கானமி வந்து பழைய காலத்து லாரி மாதிரி தள்ளி, பழைய காலத்து பஸ் மாதிரி எல்லாரும் தள்ளினா தான் திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் இது உங்களோட பேண்டமிக்னு ஒரு பிரேக்கு. ஸோ இந்த சப்ளை செயின் இஷ்யூஸ் எல்லாமே அடிபட்டுடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து எடிபிள் ஆயிலில் கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றிருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து சோயாபீன் ஆயில், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் 20% ஏற்றிருக்காங்க. 0% இருந்தது டேக்ஸு. அதை நீங்கள் 20% ஆக்கியிருக்கீங்க. ஸோ ரூ. 100 இருந்ததை ரூ. 120 ஆக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் வந்து 11 மில்லியன் டன் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணலை. இவனும் பண்ண போகிறதில்ல. 11% ஏறி இருக்குது. ஸோ 29% பாப்புலேஷன் வந்து இது கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டு, நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்டு. க்ரீன் வெஜிடபிள்ஸோட கன்சம்ஷனை 30% குறைச்சிருக்காங்க. ஹோம் குக்ட் வெஜிடேரியன் மீல் வந்து 23 24 வரைக்கும் 2023 வரைக்கும் 11% ஏறி இருக்குது. இதில் வெங்காயம், பொட்டேட்டோ, டொமேட்டோ மட்டும் 40% ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைமர்லி 2-3 காரணம். ஒன்று, நீங்கள் ஃபார்மரை என்கரேஜ் பண்ணி க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணல. அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் அது இது போட்டு நீங்கள் பெட்டராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்டு ஸ்டோரேஜு அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. சரி, எல்லா விலையும் ஏறிடுற மாதிரி ஏறி இருந்ததுன்னா தங்கம் விலை ஏறின மாதிரி 150% எல்லாமே நின்று இருக்கணும். ஒரு கமாடிட்டி கச்சா எண்ணெய் பாதி விலை விழுந்து கூட 50% விலை ஏற்றிருக்கீங்க. அது வந்து செஸ்ஸு அண்ட் டேக்ஸை வச்சு தான் ஏற்றிருக்கீங்க. அதே மாதிரி எடிபிள் ஆயிலில் 20% டேக்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த டேக்ஸ்லாம் எதனால் நீங்கள் போடுறீங்கன்னா, பணக்காரங்களுக்கு 40% 25% கவர்மெண்ட் டேக்ஸ் குறைச்சதை நீங்கள் ஏற்றிருக்கீங்க. என்னால் இப்போ வந்து என் சம்பளம், நான் இப்போ வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறவன் இன்றைக்கி 1,50,000 சம்பாதிச்சாதான் அதே லெவலில் இருக்க முடியும். ஏன்னா 50ங்கிறது 100 100% 1லேருந்து இன்னொரு 1,00,000லேருந்து இன்னொரு 50% போட்டிருந்தோன்னா 1,50,000. ஸோ 150% என் சம்பளம் எழுதி இருந்ததுன்னா அன்றைக்கி 2014 50,000 சம்பாதிக்கிறவன் இன்றைக்கி 1,50,000 சம்பாதிக்கணும். 10 வருஷத்தில் அவனோட சம்பளம் 1.5% ஏறி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எய்தர் அவன் உடனே வேலைக்கு சேர்ந்து அவன் ப்ரமோஷன் 2 கிடச்சி ஏறி இருந்தால் யங்ஸ்டருக்கு மட்டும்தான் அது மாதிரி ஏறி இருக்குமே தவிர மிடில் கிளாஸில் யாருக்குமே அவ்வளோ தூரம் சம்பளம் ஏறல. தட் இஸ் ஒரு 35 வயசு இருக்கிறவன் 60,000 சம்பாதிச்சுட்டு இருந்தான்னா அவன் இன்னைக்கு 1,80,000 சம்பளம் கிடையாது. 60லேருந்து 101 120 120லேருந்து 50% போட்டால் கூட 180. அது மாதிரி பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுற பேங்க் மேனேஜரோ கிளர்க்கோ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் ஏறினதே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு சைடில் விலைவாசி பாட்டுக்கு ஏறிட்டே இருக்குது, சம்பளம் ஏறலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஐடி மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2013 வாங்கின சம்பளம் தான் இன்றைக்கும் அதே சம்பளம் தான் இருக்குது. ஐடிலையும் என்ட்ரி லெவல் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து 25லேருந்து 30,000 வாங்கினவன் அதே இன்றைக்கி மேக்ஸிமம் 35,000 இருக்கிறான். ஸோ இந்த ஐடிலையும் ஏறலை. ஸோ நீங்கள் எந்த லேபர் கான்ட்ராக்ட் பார்த்தாலும் அன்லஸ் அவன் அப்ஸ்கில் பண்ணி ப்ரமோஷன் வாங்கி வேறு எங்கேயாவது போகலன்னா அவனோட சம்பளம் 1.5 மடங்கு ஏறலை. பட் ஆனால் சாப்பிட்றது நான் அதே தான் சாப்பிட்டானோ. ஸோ எந்த லெவலில் நான் இருக்கேனோ என் சம்பளம் அட்லீஸ்ட் 3 மடங்கு ஏறி இருக்கணும். 50,000 நான் இன்றைக்கி சம்பாதிச்சேன்னா 1 lakh ஒரு 100 1 + 1 2 lakhs இருந்தால் தான் 200% ஏறுது. பட் இங்கே ஆவரேஜ் 250% ஏறி இருக்கு. அப்படின்னா நான் 50,000 இன்றைக்கி 50,000 நான் சம்பாதிச்சேன்னா நான் 2.25 2.5 லட்ச சம்பாதிச்சாதான் என்னால் அதே இடத்துல வாழ்க்கையில் இருக்க முடியும். 50,000 சம்பாதிச்சவன் நான் வெறும் தங்கமே வாங்கணும்னு நினச்சா கூட 50,000 வாங்கினவன் நீ 1.5 லட்ச சம்பாதிச்சா தான் அந்த தங்கம் ஈக்குவலாக வாங்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிறதுனால 50,000 சம்பாதிச்சவன் 2லேருந்து 2.25 சம்பாதிக்கலைன்னா
அவனால் வாழ்க்கையே நடத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபேவர் வந்து பணக்காரனுக்கு பண்ணுறது தப்பு. என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பெரிய ஹைக்கு தெரியாது. ஏன்னா என்னோடய டோட்டல் ஃபேமிலி பட்ஜெட்டில் சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல் கமாடிட்டிஸுங்கிறது ரொம்ப கம்மி. 10% கூட கிடையாது. இது எனக்கு டபுள் ஆனால் கூட எனக்கு 20% தான் ஆகும். 5%ங்கிறது 10% ஆகலாம். ஆனால் இப்போ ஏறின அப்புறம் கூட எனக்கு 10% கிடையாது. ஸோ இந்த விலைவாசி ஏற்றம்ங்கிறது பணக்காரனை அஃபெக்டே பண்ணாது. என்னை அஃபெக்ட் பண்ணலை. உண்மையை ஒத்துக்கிறேன், என்னை அஃபெக்ட் பண்ணல. நடுத்தரத்தில் இருக்கிறவனுக்கும் ஏழைங்களுக்கும் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வாடகை எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாடகை 8,000 இருந்தது, நீங்கள் 15,000 16,000 மினிமம் ஆயிருக்கு. மினிமம் நான் சொல்கிறேன், ஊருக்கு வெளில சிட்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் திரும்பி வந்து 8,000 இருந்தது 24,000 ஆயிருக்கு. அப்போ நீங்கள் வாடகை ஏறுது, ஸ்கூல் ஃபீஸ் நான் பேசலை, மெடிக்கல் பில் நான் பேசலை. இது எல்லாமே 300-350% ஏறி சம்பளம் ஏறவே இல்லைன்னா ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதனால தான் உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்கிறது, சேமிப்புங்கிறது முக்கியம். 400 கிராம் தங்கங்கிறது இதனால தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.